நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாவக்காய் கிரேவி செய்ய போகிறோங்க. குட்டி பாவக்காய்ங்க, இது உடம்புக்கு நல்லதுங்க, நல்லா இருக்குங்க குழம்புக்கு. இதை பொரித்து வைக்க போகிறோங்க. பாருங்கள் இது வீட்லேயே வச்சுருங்க, எந்த பூச்சி மருந்து அடிக்கலைங்க, இயற்கை. அப்படி கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட நாம் சின்னதாக நீங்களும் வச்சு பாருங்கள். வீட்டுக்கு தேவையான காய்கறி யூஸ் பண்ணிக்கலாங்க. இயற்கையானது, மருந்து அடிக்காதது. இவ்வளோ காய் இருக்குதுங்க. ஒரு காய் நம்ம செடியிலேயே பொரிச்சுதுங்க, இயற்கையானது, எந்த மருந்து அடிச்சது இல்லைங்க. ஒரு காய் பழுத்துச்சுங்க, இது விதைக்க வச்சுக்கலாங்க. இதை வச்சு இப்போ சமைக்க போகிறோங்க. வாங்க போய் சமைக்கலாம். பாவக்காய் கிரேவிக்கு தேவையானது என்னென்னா, பாவக்காய் இப்படி எடுத்துக்கணுங்க. நல்லா நாட்டு பாவக்காய், இது குட்டி பாவக்காய்ங்க. இது வந்து நாளாக இப்படி வெட்டிக்கலாங்க. இப்படி நாளாக வெட்டிட்டு உள்ளக்கிறது இதெல்லாம் எடுத்து விதையில எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அதுக்கு தேவையானது என்னென்னா, தக்காளி பழம் 2ங்க, இது மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாங்க. பூண்டு 4 பல்லுங்க, அப்புறம் கருவேப்பிலை தலைங்க, 2 வெங்காயம், புளி சும்மா கொஞ்சமாக ஊற்றின போதுங்க. அப்புறம் வெறும் அது கலருக்கு வந்து மிளகாய் தூள், வீட்டிலே சுத்தமான செம்மொளாய் அரைச்சது. இது வந்து மசாலா தூளுங்க. அவ்வளோதாங்க தேவையானது. இனிமேல் போய் செய்யலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கணுங்க காயை. பாருங்கள், இதெல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சோட கசப்பு இருக்காதுங்க. சாப்பிடாதீங்க கூட வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துட்டு சிம்பிளாக செய்யலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சுக்கணுங்க. அவ்வளோதான், பொரிஞ்சிச்சுங்க, எடுத்துடலாங்க. பாருங்கள், தனியாக பாவக்காய் வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், கடுகு போட்டுக்கலாங்க, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க, கடல் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, இல்லை வெங்காயம் போடலாங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுங்க. இவ்வளோ பூண்டு போடலாங்க, அப்புறம் நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் வெளியே போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் பொன்னிறமாக வர அளவுக்கு வணக்கிடுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடுச்சுங்க வெங்காயம். இன்னும் தக்காளி ஊற்றிக்கலாங்க. அரைச்சி வச்சு தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், நல்லா அப்படி ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணுங்க. தக்காளியை நல்லா வணங்கிடுங்க. பாருங்கள், வரமிளகாய் தூள் காரத்துக்கு கொஞ்சம் கலருக்கு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்ட போதும். சாம்பார் தூள் வந்து எல்லாம் வீட்லேயே அரைச்சது, எல்லாம் சேர்த்து அரைச்சதுங்க. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், அடுத்தது புளி தண்ணி இவ்வளோ ஊற்றிக்கலாங்க. இவ்வளோவே தேவையில்லைங்க, கொஞ்சம் வச்சிடலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், மசாலாலாம் போட்டு நல்லா வணக்கி வச்சுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இவ்வளோ தண்ணி ஊற்றுற போதும், இல்லையே பாதி கொஞ்சமாக ஊற்றுற போதும். ஒரு அரை டம்ளர் ஊற்றுற போதும். கொஞ்ச நேரம் நல்லா வேகத்துக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுங்க, பார்க்கலாங்க. இந்தளவுக்கு கிரேவி கொதிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பாவக்காய் போட்டுக்கலாங்க. அடுத்தது பொரிச்சு வச்ச பாவக்காய் போடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொட்டி நல்லா வேகட்டுங்க கொஞ்சம் நேரம். பாருங்கள், இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் போடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேவிக்கலாங்க. மூடி வைக்கலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேவிக்கலாங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சுங்க. கிரேவி அழகாக வந்துருச்சுங்க. பாருங்கள், நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிகமாக கசப்பே இருக்காதுங்க. லைட்டாக தான் கசப்பு இருக்குங்க. நல்லா சாப்பிடுவாங்க பசங்க பிள்ளைங்களாம். அவ்வளோதாங்க, வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வீட்லேயே விளைஞ்சது இயற்கையான பாவக்காய்ங்க, குட்டி பாவக்காய். இதை வச்சு சிம்பிளாக செஞ்சுருக்குறேங்க. இது வீட்டிலலாம் செஞ்சு பாருங்கள். ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போட லைக் தாங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.